இப்போ ராகுல் காந்தி இங்க வந்து பிரச்சாரம் பண்றது இல்ல ஸ்டாலின் கூட கையை கோத்து நிக்கிறது அதெல்லாம் நடந்தாதான் உண்டு. அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சண்டை வந்திருக்கு. ரெண்டு பேருக்குள்ள இந்த கோல்டு வார் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் வந்து அல்டிமேட்டா வந்து காங்கிரஸ் மேல திமுக தொண்டர்களுக்கே கூட கோபமா இருக்கலாம். காங்கிரஸையே முடிச்சிட்டாருங்கும் போது இப்போ மற்றவங்களுக்கு சீட் அகாமடேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்காதுன்னு ப்ராப்ளம் இருக்காதுன்னு இல்லை, ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டாலினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. காங்கிரஸ் வேண்டான்ற நிலைமைக்கு போயிட்டு ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்து இருக்கும் போது அந்த நம்பர்ஸை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து ஒரு வழியா முடிஞ்சு சீட் ஷேரிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸ்டாலின் இந்த விஷயத்தை எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இல்ல அவருக்கு ஒரு பின்னடைவு எதுவும் இதுல இருக்கா? இல்லை, ஸ்டாலின் வந்து இதை யதார்த்தமா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதாவது கொஞ்சம் நம்ம சொல்றது வந்து ஸ்டாலினை வந்து புகழா மாதிரி இருந்தா கூட உண்மை நிலை அதுதான். ஈவன் கலைஞர் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஏதாவது நடுவில் பேசியிருப்பார். ஆனால் ஸ்டாலின் எதுவுமே பேசலை. அவருக்கு வந்து உண்மை நிலவரம் கரெக்டாக தெரியுது. அதாவது காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய ஒரு பார்ட்னர், நம்ம அவங்கள விடக்கூடாது. அதே சமயம் காங்கிரஸ் கேட்குற சீட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் புதுசாக நிறைய பேர் 2-3 பேர் கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க, அதிகமாக கொடுக்க முடியாது. இந்த சூழலில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத அவர் யோசித்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிருக்கார். அதனால் வந்து நடுவில் வந்து மாணிக் தாக்கூரோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோ இவங்க போட்ட ட்விட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப டேமேஜிங்காக இருந்தது. திருப்பி அடிப்போன்னு போடுறது, அப்புறம் உங்கள் ஊழலுக்கு நாங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு போடுறது, அதனால் வந்து மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் மாணிக் தாக்கூர் பண்ணது. அப்புறம் 5000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் வின் பண்ணுவீங்களா, அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டது. இதுக்கு பின்னாடிலாம் ராகுல் தான் இருக்கார். இதெல்லாம் நல்லாவே தெரியும் அவருக்கு, ஸ்டாலினுக்கு இதுக்கு பின்னாடி ராகுல் இருக்காருன்னு. ராகுலோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, காங்கிரஸை கொஞ்சம் தமிழ்நாட்டில் வளர்க்கணும். சும்மா திமுக பின்னாடியே போயிருந்தா ஒரு எம்எல்ஏ வாங்குறதுல அர்த்தம் கிடையாது. இல்லை, ஒன்று இங்கேருந்து ஆட்சியில் பங்கு பெறணும், அதிக சீட் வாங்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். இல்லை, அதிக சீட் இங்கே கிடைக்கலன்னா தாவேக்கா நமக்கு இருக்குது, அது தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக காமிச்சு அழுத்தம் கொடுக்கலாம். எவ்வளோ அதிகமாக வாங்குறதோ வாங்கலாம். இல்லை, அவங்க எதுவுமே கொடுக்க விரும்பலைன்னா நம்ம தாவேக்காட்ட கடைசி கட்டமாக தாவேக்காட்ட போகலாம். ஆனால் தாவேக்காட்ட போகிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்க வேண்டியிருக்கும். அங்கே போனால் வின் பண்ண முடியுமா, அவங்க பாஜக எதிர்ப்பு கேள்விக்குறியாக இருக்குது, அங்கே போனால் ராஜ்யசபா வேகன்சி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததுனால இருந்தாலுமே அதை காமிச்சு ஒரு எண்ணிக்கை ஏற்றணும்னு பார்த்தாங்க. பட் அது வந்து திமுக போன்ற கட்சிகள் வந்து ரொம்ப தெளிவாக இல்லைங்க, உங்களுக்கு 25க்கு மேலே கொடுக்க முடியாது. நடுவில் கிறிஸ் சோடங்கர் வேற, அவர் வேற தாவேக்காவை புகழ்ந்து வேற அடிக்கடி எல்லா பேட்டிலையும் கேள்வி கேட்காதே புகழறார். அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ, தாவேக்கா புதிய கட்சியாக இருந்தாலும் பலமாக இருக்குது, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்கிறது அப்படின்லாம் சொல்லி. பொதுவாக கூட்டணி கட்சியில் இருக்கும்போது சீட் ஷேரிங் பற்றி எத்தனை சீட் கேட்குறோங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் 25 சீட்டு தான் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு பத்தாதுன்னெலாம் பேசுகிறாரு. அது ரொம்ப இம்மெச்சூர்டாக ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? அன்றைக்கி தான் அவர் டெல்லியில் போய் அன்றைக்கி ஜாகுல பார்த்துட்டு ஏஎன்ஐட்ட அது பேசினது தான் ஸ்டாலினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்து இருக்கும்போது அந்த நம்பர்ஸை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட பிரேமலதாட்ட கேட்டாங்க, அவர் நம்பர்ஸை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது கூட்டணி கட்சிகள், மற்ற கூட்டணி கட்சிகள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால் நம்பர் சொல்ல மாட்டாங்க. இவர் நம்பரை வெளில சொல்லி டெல்லியிலேருந்து பேட்டி கொடுத்தார்ல, அன்றைக்கி தான் ஸ்டாலின் வந்து உச்சக்கட்ட கோபத்துக்கே போயிட்டார். கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வேண்டான்ற நிலைமைக்கு போயிட்டு அன்றைக்கி பார்த்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க 40 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி தான் அந்த இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் இல்லாத போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத ஏற்கனவே நம்ம 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இன்னொரு 40 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், விதவைகள், இவங்களுக்கெல்லாம் வந்து 2000 ரூபாய் கொடுக்கறது மூலமாக, மீனவர்களுக்கு 8000 ரூபாய் அந்த மீன்பிடி தடைக்காலத்துக்கு கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து போயிடலாம், நம்ம முடிஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நம்ம அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார். வேண்டாம், இனிமேல் பேச வேண்டான்ட்டு. ஆனால் வந்து கனிமொழி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் இல்லை நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கார்கேவோட கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இது மாதிரி இருக்கே, நீங்கள் போகிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
ஆனால் வந்து நீங்க போறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு பாருங்க. அத பார்த்து டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். உங்க கூட உறுதியா இருக்கோம். 29 வரையும் நம்ம 29லயும் நம்ம சேர்ந்து சந்திச்சா, அதுக்கான மோடி வேல்யூ வந்து வேற. கீழ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 240 கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த மாரி இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்ல. நீங்க இங்க வந்து கூட்டணிய முடிச்சிட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க இதுக்கப்புறம் சப்போஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா, நீங்க இல்லாட்டி எங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து ஃபண்ட்ஸ்லாம் கூட தாராளமா குடுத்துருவாங்க. நீங்க இல்லன்ற ஒரே காரணத்தினால குடுப்பாங்க எங்களுக்கு. நாங்க 22 எம்பி வச்சிருக்கோன்ற ஒரே காரணத்தினால குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து நாங்க ஒரு கொள்கை அளவுல தெளிவா இருக்கோம். பாஜகவுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு அது மாரி நடந்துக்க விருப்பம் இல்ல எங்களுக்கு. ஆனா நாங்க கொள்கை அளவுல பாஜக எதிரியா இருக்கோம். ஒரு ஐடியாலஜிக்கலா நாங்க பாஜகவுக்கு எதிரியா இருக்கோம். நீங்க எங்கள எதிர்த்துட்டு நீங்க அங்க போனீங்கன்னா, விஜய் எந்த அளவுக்கு பாஜக எதிரா இருக்காரு. அவரு சிபிஐ என்கொயரிய பார்த்தே பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. நீங்க வந்து எந்த அடி அது அவர காமிச்சு நீங்க எங்ககிட்ட சீட்டு ஈவன் வாங்குறது வேற ஜனநாயகன் விஷயம். டைம்ல வந்து ராகுல் காந்தி ட்வீட் போட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட விஜய் போடவே இல்ல. விஜய் போடவே இல்ல. அன்னைக்கு பேசும்போது சொல்லவே இல்லையே. சொல்லல, இந்த நெறைய வாட்டியும் சொல்லல. ஸ்டாலின் பேர தான் வந்து ஒரு வஞ்சக புகழ்ச்சி மாரி சொன்னாரே தவிர, ராகுல் பேர அவரு ஒரு சொல்லவே இல்ல. கிரெடிட்டே குடுக்கல. ஆ. ஆனா அவர நம்பி ஆனா அவர காமிச்சு நீங்க சீட் அதிகமா கேட்கறதுன்ற விஷயம் இருக்குல்ல. அவர்ட்டயே போறதுன்றது அடுத்த கட்ட விஷயம். அவர காமிச்சு சீட் அதிகமா கேட்கறது. இந்த 2த்துல அவங்க என்ன கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு இதுவரையும் தெரியல. அதாவது அதிகமா சீட் கேட்கறது மூலமா திமுக குடுக்காது. இதனால நம்ம தாவேக்காட்ட போயிடலான்னு ஒரு ஏற்கனவே முன்கூட்டியே ஒரு முடிவெடுத்து இந்த விஷயங்கள ஆரம்பிச்சாங்களா? இல்ல நம்ம தாவேக்கா காமிச்சு ஒரு அதிக சீட் வாங்குற அளவுக்கு போலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக்கூடாது. ஒரு கட் ஆஃப் வச்சுன்னு அதுக்குள்ள நம்ம விளையாடலாம். அப்படின்னு போனாங்களான்றது இதுவரையும் தெரியல. ஆனா வந்து இவங்கலாம் பேசினத பார்த்தா, மாணிக் தாக்கூரோ, இவரு பிரவீன் சக்கரவர்த்தியோ பேசினத பார்த்தா, ஒரு எல்லைக்கு மேல போய் விளையாடினாங்க. ஒரு கோட்டுக்கு மேல போய் விளையாடினாங்க. ஒரு லக்ஷ்மண ரேகாக்கு மேல தாண்டி போய் விளையாடினாங்க. சோடங்கர்லாம் தேவையில்லாம பேசினார். அதனால வந்து சோடங்கர் ஒரு கட்டத்துல வந்து ஸ்டாலின் வந்து சோடங்கர் இங்க கூட்டினே வராதீங்கன்ட்டார். அந்த மாரி லெவலுக்குலாம் போச்சு. இதுவரையும் வந்து திமுக வந்து இந்த மாரியான ஒரு பிரஷர வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அது வந்து அதான் நான் சொல்றேனே, கலைஞரா இருந்தா கூட பஸ்ட் ஆயிருப்பார். ஸ்டாலின் ரொம்ப ஸ்டாலின் வந்து கம்போஸ்டா இருந்திருக்காரு. காம் அண்ட் கம்போஸ்டா டீல் பண்ணி, அவரோட கோவத்த வந்து பக்கத்துல இருக்கவங்ககிட்ட மட்டுமே காமிச்சிருக்காரு. சிதம்பரத்த காமிச்சிருக்காரு. ஓகே. என்ன இப்படிலாம் இருக்கீங்க? நாங்க தேர்தல் நோக்கி போகும்போது என்னலாம் பண்றோம்? இளைஞர்கள் மாநாடு போடுறோம், மகளிர் மாநாடு போடுறோம், திருச்சியில பெரிய மாநாடு போட போறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நாங்க மாநாடெல்லாம் போட்டு நாங்க எல்லாம் எஸ்ஐஆர்ல ஒரு நாங்க பண்ணாத வேலை பாசிட்டிவான கிடையாது. பெர்செப்ஷன ஒரு நெகட்டிவ் சோனுக்கு எஸ்ஐஆர்ல நாங்க எவ்வளவோ பண்ணியிருக்கோம். நீங்க எதுவும் உங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க அந்த அளவுக்கு கிரவுண்ட தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இந்த சூழல் இந்த மாரி சொன்னீங்கன்னா பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வந்து எம்ஏஜே டேமேஜ் பண்ணுது அப்படின்னோனே, இது ஒருவேளை சோனியா காந்தி நடுவுல உள்ள பூந்துட்டாங்க. அந்த சமயம் தான். ரொம்ப அ ப மூங்கில வந்து ரொம்ப வளைக்காதீங்க, உடைஞ்சிற போது. ஓரளவுக்கு வளைங்க. 2 பேருமே உடைச்சிட்டீங்கன்னா, அப்புறம் ஒட்டாது. அப்புறம் உடைந்த கண்ணாடி மாரி ஆயிடும். அதனால ஒரு எல்லை வரையும் பிரஷர் பண்ணுங்க. சோனியா காந்திக்கும் ஒரு அதிக சீட் கிடைச்சா நல்லதுன்னு தான் ஃபீல் பண்ணாங்க. ஆனா கூட்டணிய விட்டு போ வேண்டிய ஆனா அளவுக்கு இல்ல. அவங்களுக்கு ரியாலிட்டி அவங்களுக்கு கண்ணு எப்ப திறந்ததுன்னா, கேசி வேணுகோபால்ட்ட சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, எல்லா எம்எல்ஏக்கள், எம்பி கிட்டயும் பேசுங்க. திமுகட்ட கனிஞ்ச அனுமானம். அவரு எல்லா எம்எல்ஏக்கள், எம்பி கிட்டலாம் டெலிஃபோன்ல பேசியிருக்காரு. பெரும்பாலும் என்ன சொல்லிட்டாங்க, திமுகவோட தாங்க போணும். ஆனா சீட் மட்டும் கொஞ்சம் அதிகமா வாங்கினா பெட்டருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சீட் அதிகமா வாங்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. திமுக விட்டு போகாதீங்கன்னு சோனியா சொல்லிட்டாங்க. அது ராகுலுக்கு கொஞ்சம் வருத்தம். திமுக அவர் என்ன நினைச்சார், ராகுல் என்ன நினைக்கிறாருன்னா, சப்போஸ் தாவேக்காவோட போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு 50 சீட் குடுக்குறாங்க, 60 சீட் குடுக்குறாங்கன்னா, கட்சி வந்து பல இடங்களுக்கு எடுத்துன்னு போலாம் நம்ம. கட்சிய நம்ம வளர்க்கலாம். இவங்க குடுத்த 25 சீட்லயே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கட்சிய பல இடங்களுக்கு எடுத்துன்னு போறதுக்கு நம்ம வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதிகமான வோட் பெர்சன்டேஜ் வாங்கலாம். வோட் பெர்சன்டேஜ் அதிகமா இப்போ பாஜக 11% வாங்கினோம்னு சொல்றாங்கல்ல போன எலெக்ஷன்ல. இப்போ அத வச்சு தானே ஏடிஎம்கே நிறைய கேட்கறாங்க. அது மாதிரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்து அவரு ராகுல் நினைச்சாரு. ஆனா இங்க வந்து 5 வருஷமா கட்சிய வளர்க்கவே இல்ல. நீங்க அப்படி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா, முதல்ல இருந்தே 1 வருஷம் முன்னாடியே நீங்க கிரவுண்ட தயார் பண்ணணும். இப்போ 89ல ராஜீவ்காந்தி தனியா போட்டி போடுறதுன்னு முடிவு பண்ணி 13 தடவ தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. கிராமமா போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். 27 இடங்கள் தனியா வாங்கினாங்க காங்கிரஸ். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், சரி தமிழ்நாட்டுல திமுகவை நம்ம நம்பியிருக்க வேண்டாம். நம்ம வந்து தாவேக்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிக இடங்கள்ல போட்டி போடலாம் அப்படின்னு நீங்க ஒரு கிரவுண்ட தயார் பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரணும். அடிக்கடி வந்து நீங்க மீட்டிங் போடணும், பேசணும். உங்க கட்சிக்காரங்க இங்க போராட்டம் நடத்தணும், எல்லாம் பண்ணணும். மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும். மாவட்ட அளவுல போராட்டம் நடத்தணும். இப்ப சிபிஎம்லாம் நடத்துறாங்கல்ல, நிறைய நடத்துறாங்கல்ல. விடுதலை சிறுத்தைகள் நிறைய நடத்துறாங்க. அது மாதிரி நீங்க நடத்தணும். நீங்க மெம்பர்ஷிப் டிரைவ கொண்டு வரணும். மாவட்டத்துல மாநாடுகள் போடணும். அங்கங்க பாத யாத்திரை போடணும். இதெல்லாம் நீங்க எதாவது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாத நீங்க தாவேக்காவ காமிச்சு சீட்டு மட்டும் அதிகமா கேட்டீங்கன்னா கோவம் வராதா? அதுதான் வந்து ஸ்டாலினுக்கு கோவம் வந்து ஆக்சுவலா. நீங்க வந்து உங்களுக்கு நாங்க தான் ஒர்க் பண்ண போறோம். நீங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் பரவால்ல. கடைசியா 2014ல 4.3 வாங்கினீங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரென்த் என்னாச்சுன்னு தெரியல. குறைஞ்சிருக்கலாம். குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க எந்த அடிப்படையில அதிகமா கேட்கறீங்க அப்படின்றத அவர் கேட்கிறாரு. அவர் ராகுல் பார்வை வந்து காங்கிரஸ வளர்க்கணும்ன்ற ஆங்கிள்ல அவர் போறாரு ஆக்சுவலா.
இவங்க எப்போ பாரு அவர் பிராக்டிகல் ரியாலிட்டி ப்ராக்டிக்கல் புரியாம புரியாமல் அது கேட்குறாரு. அவருக்கு யாராவது போய் இல்லைப்பா நம்ம கட்சி அப்படி போகணுன்னா 1 வருஷம் முன்னாடியே கிரவுண்டை தயார் பண்ணியானோம் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கணும். அவர் அதெல்லாம் பண்ணாமல் திடீர்னு நம்ம தாவேக்கா காமிச்சு கேட்கலாம், இல்லை தாவேக்காட்டே போகலாம், அதிக இடங்கள் கிடைக்குன்ற அந்த ஆங்கிலே ஒர்க் பண்ணுறாரு. அது தவறான ஒரு அணுகுமுறை ஆக்சுவலாக. ஆஃப்டர் சீட் ஷேரிங் கூட மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டாரு, இது மல்லிகார்ஜுனா கார்கே விருப்பப்படி கூட்டணி அமைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ராகுலுக்கு ஏதோ அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமா எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. ஸோ அப்போ ராகுல் காந்தி இங்க வந்து பிரச்சாரம் பண்றது இல்ல ஸ்டாலின் கூட கையை கோத்து நிக்கிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா நடந்தாதான் இருக்கு. அதோ இல்லை அதெல்லாம் நடந்தாதான் நம்ப முடியும். நம்ம நடக்காத வரையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது கூட கடைசியாக உள்ளாட்சியிலேயாவது நீங்கள் அதிகார பொறுப்பு கொடுக்கணும், அதுக்கான அக்ரிமெண்ட்டை போடணும்னு சொன்னாங்க. உள்ளாட்சியில் குறைந்தபட்சம் 3 மேயருக்கான அக்ரிமெண்ட் இப்போயே போடுங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, ஸ்டாலின் சொன்னாரா, முதல்ல நாங்கள் ஆட்சிக்கு வரணும், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும், இதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கூட்டுறவு தேர்தலே போன வாட்டி நடத்த முடியல, அதுவே கோர்ட்டில் போய் பல சிக்கல்லாம் மாட்டிக்கிச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இல்லை இப்போ எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க எல்லாமே. அரசாங்கமே கோர்ட் சொல்கிறபடி தான் நடக்கிற லெவலில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நாங்கள் எதையுமே ப்ராமிஸ் பண்ண முடியாது. அதனால் உள்ளாட்சிகள்லாம் அக்ரிமெண்ட் போட முடியாதுன்னு அதுக்கு ஒரு 1 மணி நேரம் டிலே பண்ணியிருக்கானுங்க ஹோட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு. கடைசியாக ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் வந்து மறுபடியும் சோனியா காந்திகிட்ட பேசி மறுபடியும் சிதம்பரம் பேசி எல்லாம் சரி பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் தான் வந்து அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கானுங்க. 28+1ன்னு ஒத்துட்டுருக்காங்க. நல்ல வேளையாக ராஜ்யசபா எலெக்ஷன் வந்ததுனால அதை சொல்லி இந்த கெடுபிடி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த அவசரம் வந்து வந்துடுச்சு. ஆக்சுவலாக இல்லாட்டி இன்னும் இன்னும் இழுக்கிறதுக்கு தான் காங்கிரஸ்காரங்க ட்ரை பண்ணாங்க. ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் இதை முடிவு பண்ணலைன்னா நாங்கள் கேண்டிடேட்டை போட்டுருவோம், நாங்கள் 3 கேண்டிடேட் போட்டுருவோம், எங்களுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாத இந்த ராஜ்யசபா தாவே போனால் கிடைக்காது இல்லை. ஸோ ராகுலுடைய பார்வை வந்து கட்சியை வளர்க்கணுன்ற லெவலில் ஒரு அதிரடியாக போகணுன்னு பார்த்தாரு. ஆனால் ரியாலிட்டியை உணராத, யதார்த்த நிலையை உணராத போன ஒரு விஷயம். அது இந்த எலெக்ஷன்ஸில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோனியா காந்திக்கு அதிகமான இடங்கள் கிடைச்சா போதும், ரொம்ப கூட்டணி உடைய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. அதில் தான் அது ஒன்றுபட்டது கடைசியில். ஸ்டாலினுக்கு என்னென்னா வந்து அவங்க பேச்சையும் கேட்கலாம், காங்கிரஸ் இருந்தால் பெட்டரு, காங்கிரஸ் இல்லாட்டி நம்ம பர்செப்ஷன் ரேஞ்சில் நம்ம அடி வாங்குவோம் நம்ம. அதனால் காங்கிரஸ் இருந்தால் கூட்டணி பலமாக இருக்குது, பாஜகவுக்கு எதிரான கூட்டணி பலமாக இருக்குன்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கும். அதனால் பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு முற்றிலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம அதை விட்டுற வேண்டான்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. இவங்க பண்ணின பல விஷயங்கள், காங்கிரஸ்காரங்க பண்ண பல விஷயங்கள் அவருக்கு ரொம்ப கோவத்தை வரவழைச்சுது. ஆனால் அந்த கோவத்துலேயுமே வந்து அவர் வெளிக்காமிக்காமல், எந்த விதத்துலையும் எங்கேயுமே பஸ்ட் ஆகாமல், அந்த கம்போஸ்டாக இருந்துட்டு அவர் கூட இருந்தவங்களை மட்டும் அவங்ககிட்ட மட்டுமே வந்து கோவத்தை வெளிப்படுத்திட்டு ஒரு மெச்சூரிட்டியோட வெளிப்படையாக எதுவும் பேசாமல் இருந்தது இருக்குல்ல, இருந்து ஒரு மாதிரி காரியத்தை சாதிச்சிட்டார். அதிகமான இடங்களும் கொடுக்கல. 3 இடம்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து இயல்பாக கொடுக்க வேண்டிய விஷயம். ஆல்ரெடி அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சத்தம் போடாதையே நீங்க கூடுதலையோ வாங்கியிருக்கலாம். நீங்க இவ்வளவு சத்தத்தை கிளப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அல்டிமேட்டா அதை பார்க்கும்போது ஒரு 21 கட்சி கூட்டணியை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பலமா எமர்ஜ் ஆயிட்டார் அப்படின்றதான் பாயிண்டிங். எல்லாருமே டிஎம்கே வந்து கூட்டணி எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் திரும்ப இருந்தது, இவர் எப்படி சீட்டு கொடுத்து அகாமடேட் பண்ணுவாரு அப்படிங்கிறது. இப்ப காங்கிரஸையே முடிச்சிட்டாருங்கும் போது இப்ப மத்தவங்களுக்கு சீட் அகாமடேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்காதுன்னு ப்ராப்ளம் இருக்காதுன்னு இல்லை, ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டில் ப்ராப்ளம் இருக்கு. விசிகாவுக்குலாம் ப்ராப்ளம் இருக்கு, சிபிஐ சிபிஎம்லாம் 2 குறைக்க சொல்றாங்க, ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி முக்கியம், வின்னபிலிட்டி முக்கியம். சரிங்க, 6 இடம் கொடுத்து 2 இடம் தான் ஜெயிச்சிங்க சிபிஎம் சிபிஐலாம். இந்த வாட்டி 4 இடம் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, 4ல் 3 வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவர் சொல்கிறார். அது இவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அது ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு, சிபிஎம் சிபிஐயோட பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. மதிமுக வந்து போன வாட்டி 6 கொடுத்தாங்க, இந்த வாட்டி 4 தான் கொடுக்குறேன்றாங்க. அதுவும் அவங்க தனிச்சின்னத்தில் போட்டி போடுறேன்றாங்க. சரி, தனிச்சின்னமே வச்சுக்கோங்க, அதில் வந்து நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் 4 வச்சுக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய குமுறல்கள்லாம் வரும், இன்னும் 2 நாளில் வரும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த அக்ரிமெண்ட் ரீச் ஆகும். அதில் வந்து எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. வான வேடிக்கைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யாருமே திரும்ப உட்பட யாருமே கூட்டணி விட்டு போகிற மாதிரி சொல்லலை. அதிகமான இடங்கள் கேட்குறாங்க, கொள்கை ரீதியில் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம், சீட்டுக்காக நாங்கள் வெளில போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் திரும்ப சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்குன்னு ஒரேடியாக வந்து குறைச்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. புதுச்சேரியும் சேர்த்து கூட்டணி பேசணுன்றாங்க. அது புதுச்சேரி தலைமை தான் பேசுவாங்க. புதுச்சேரி திமுகவுக்கு தனி குழு போடுவாங்க, பேசுவாங்க. நம்ம இங்கே பேச முடியாதுன்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போது கமலஹாசனுக்கே வந்து திமுக சின்னத்தில் போட்டி போடுங்கன்னா ஒரு கோவம் வருது அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதனால் பல பிரச்சனை இருக்குது. பிரேமலதாக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுவே யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. பிரேமலதாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதோ? பிரேமலதாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து பரவலாக ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காங்க.
பரவலாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. விஜயகாந்துக்கான ஒரு ஓட் பேங்க் பரவலாக இருக்குது. அது பரவலாக இருக்கிற ஓட் பேங்க் வந்து ஒரு 1000 2000 இருக்குது வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் ஓட்டு அது நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. நீங்கள் தேமுதிகவை சேர்த்ததுனால நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. ரெண்டாவது மொழி சிறுபான்மையோர் இருக்காங்கல்ல, அவங்க மாநிலத்தில் கணிசமாக இருக்காங்க. ஆமாம், அது வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே அவர் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலுமே விஜயகாந்தை வந்து ஒரு மொழி சிறுபான்மையோர் ஓட்டு தேமுதிகவுக்கு உண்டுன்றது ஆரம்பத்துலேருந்தே செட்டிலான ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு கோயம்புத்தூர்லேயோ ராஜபாளையத்துலையோ விருதுநகர்லையோ மதுரையிலையோ இல்லை வேறு பல இடங்கள்லையோ சென்னையிலையோ கூட டவுனில் பாரிமனை போன்ற பகுதிகளிலையோ அந்த ஏரியாக்கள்லையோ எங்கேயோ மொழி சிறுபான்மையோர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து உயர் ஜாதியில் இருக்கிற ஒரு பிரிவை வந்து கொண்டு வர்றாங்க. தேமுதிக வந்ததுனால பாஜகவோட அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் இருக்குல்ல, அது அடி வாங்கிடுது. அந்த உயர் ஜாதியோட ஒரு பிரிவு ஓட்டை வந்து இவங்க தேமுதிக கொண்டுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக திமுக வந்து போன வாட்டி 21 வின் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று வந்து தலித்தோட ஓட்டு, இன்னொன்று வந்து மைனாரிட்டியோட ஓட்டு, இன்னொன்று மூணாவது உயர் ஜாதியோட ஓட்டு. இந்த 4-5 வருஷத்தில் என்னாச்சு, இந்த பாஜகவுடைய வளர்ச்சி காரணமாக உயர் ஜாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாஜக சைடு போனாங்க. இப்போ அந்த இடத்த நீங்கள் பிடிக்கணும்னா தேமுதிகவை சேர்க்கறது மூலமாக கொஞ்சம் அந்த உயர் ஜாதி ஓட்டுகளெல்லாம் பிடிக்கலாம். திமுகவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உயர் ஜாதி ஓட்டுகள் உண்டு. கொஞ்சம் இடைநிலை ஜாதி, உயர் ஜாதி நான் சொல்கிறது பிராமணர்களை சொல்லலை, இடைநிலை ஜாதிகள் வச்சுக்கோங்களேன். பிராமணர்கள், செட்டியார்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி மொழி சிறுபான்மையோர், நாயுடுக்கள், அந்த மாதிரி ரெட்டியார்கள், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இப்போ வந்து ஓரளவுக்கு தேமுதிக சேர்த்ததன் மூலமாக ஒரு ஒரு கணிசமாக வந்து உள்ள கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் மற்றவங்க சிபிஎம்க்கெல்லாம் நம்ம கம்யூனிஸ்டுகளில் வந்து தேவை அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அவங்க செல்வாக்கு வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சி போச்சுங்க. ஆல் இண்டியா லெவல்லே குறைஞ்சி போச்சு, தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சி போச்சு. நீங்கள் சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் சர்வேலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் அந்த அணியில் இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு இது கொடுக்குது, கண்ணியத்தை கௌரவத்தை கூட்டுது ஆக்சுவலாக. அதுதான் முக்கியம் ஆக்சுவலாக. காங்கிரஸ் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கூட்டி அந்த அணிக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்கும், வேல்யூ ஆட் பண்ணுது. ஓகே, ஈவன் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் ராகுலும் ஸ்டாலினும் ஒரே ஸ்டேஜ்ல ஏறும்போது அதுக்கான ஒரு பெர்செப்ஷன் வேற லெவல்ல இருக்கும். ஏறினால் அதான். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள இப்போ அதாவது ஒரு கோல்டு வார் டெவலப் ஆயிடுச்சு. கெமிஸ்ட்ரி பிரேக் ஆயிடுச்சு. பங்காளி சண்டை வந்துருச்சு. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சண்டை வந்திருக்கு. அவருக்கும் இவர் தான் பின்னாடியில இந்த காரியத்தெல்லாம் பண்ணாருன்னு ஸ்டாலினுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கும் நம்ம கேட்ட விஷயத்தை இவர் கொடுக்கலையே, நம்ம வந்து பிரதர் சொல்லி உயிரை விட்டோமே, இவர் நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு 2 பேருக்குள்ள இந்த கோல்டு வார் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் வந்து அல்டிமேட்டாக வந்து காங்கிரஸ் மேலே திமுக தொண்டர்களுக்கே கூட கோபமாக இருக்கலாம். ஆனால் வந்து கூட்டணிக்கு வந்து வேலை செய்வாங்க. முதல் ஒரு வாரம் பிரச்சனையாக இருக்கும். முதல் ஒரு வாரம் எலெக்ஷன் ஃபீவர் வந்தோடனே அவங்க, ஏன்னா அந்த இடம் அதிமுக வின் பண்ணிதுன்னா திமுக தான் நஷ்டம் அது ஆக்சுவலாக. அதனால் எந்த ஒரு இடத்தையும் விடக்கூடாது இல்லை. நாளைக்கு எப்படி முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லா இடமும் முக்கியம் இல்லை. அப்போ திமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்லுவார் ஸ்டாலின், கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்துல வின் பண்ணணும், நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்குவார் ஆக்சுவலாக. அப்படி சொல்லி வேலை வாங்கும்போது எல்லாரும் வேலை செய்வாங்க. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா 2 தலைவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சு ஆக்சுவலாக. நெருக்கம் இருந்தது, அது இப்போ இல்லை. இடைவெளி அதிகமாச்சுன்றதை விட நெருக்கம் இருந்தது, அது இல்லைன்னு சொல்லலாம். அந்த லெவலில் போயிருக்கு. அப்போ பிரச்சாரத்துக்கு வருவாரான்னா, நேற்று நான் கேள்விப்பட்ட வரையும் காங்கிரஸ் ஹைகமாண்டில் கேள்விப்பட்ட வரையும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட பிரச்சாரத்துக்கு வருவார், குறைந்தபட்சம் காங்கிரஸ் இருக்கிற இடங்கள்லையாவது பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க, அவரும் மறந்துடுவார், இவரும் மறந்துடுவார், இவரும் நடந்ததாக இருக்கட்டும், நம்ம தேர்தலில் வந்து சாலிடரி ஒற்றுமையை காமிச்சாதான் உண்டுன்னு 2 பேரும் ஒன்றாவே ஒரு ஸ்டேஜில் அப்பீர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயலலிதா மாதிரிலாம் நீங்கள் ஸ்டாலின் நினைக்காதீங்க. ஸ்டாலின் கொஞ்சம் மெச்சூரிட்டி உள்ள லீடராக தான் இருக்கார். ஜெயலலிதான்னா சோனியா காந்தியோட மேடையில் ஏறலாம், விஜயகாந்தோடய மேடையில் ஏறலாம் அவங்க. அது மாதிரிலாம் போச்சு கடந்த காலத்தில். அது மாதிரிலாம் ஸ்டாலின் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கணும். ஏன்னா அரசியலில் வந்து நம்ம எதுவுமே நடந்தால் தான் நம்ம வந்து பேச முடியுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. காங்கிரஸ் போயிடும்னு எடப்பாடியெல்லாம் கனவு கண்டிருந்தார். அது காங்கிரஸ் ஓட்டிக்கிச்சு. அது மாதிரி காங்கிரஸ் போயிடுன்னு பல பேர் சொன்னாங்க. இல்லைங்க, காங்கிரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அவர் எப்படியோ ஓட்டிச்சு. அதனால் இதெல்லாம் வந்து நடந்தால் தான் சொல்ல முடியும். ராகுல் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா, இவரோட ஸ்டேஜ் ஏறுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.